அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மக்காச்சோளமும் கூட கொஞ்சம் அரிசி மாவு, ரேஷன் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் கூட ஊற வச்சு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அரைக்கும் போதே இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் கடல மாவும் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். ரேஷன் பருப்பு தான் இது. வடை தட்டி போடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பு பற்ற வைக்கலையா? வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கணும், கொஞ்ச நேரம் ஹையில் வைக்கணும். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பருப்பு வடை மாதிரியே தான் இருக்கும். நல்லா குறப்பாகவும் இருக்குது. நல்லா குறப்பாகவும் வரும், நல்லாவும் வெந்திருக்கு. நம்ம கலர் வேணும்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். 5 வடை தான் செஞ்சுருக்கேன். இது ஒரு மக்காச்சோளத்துலேயே பாதி மக்காச்சோளமும் ஒரு கைப்பிடியார் பருப்பு தான் போட்டேன். இன்னொரு 5 வடைக்கு வரும் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.